எடப்பாடியார் வந்து வருங்காலத்தில் வந்து அறிவிக்க வந்து முத்தான அறிவிப்பாக அறிவிச்சிருக்காரு. வந்து ஆட்சி ஏற்ற முதலே கருணை தொகை அனைவருக்கும், குடும்ப அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் 10,000 வழங்கப்படும் என்று அறிவிச்சிருக்காரு. அது எல்லா விதத்துக்கும் ஏழை எளிய மக்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும். அதேபோல் குலவிளக்கு திட்டத்தின் கீழ் வந்து 2,000 வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. அது எல்லா பெண்களுக்கு வந்து குடும்ப ஏழை பெண்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே பிரயோஜனமாக இருக்கும், வரவேற்கத்தக்கது. அதேமாதிரி இப்போ டிகிரி படித்த ஆண் பெண் இருவருக்குமே வந்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செஞ்சுருந்தா மாதந்தோறும் 2,000 ரூபா, +2 படிச்சிருந்தா 1000 ரூபா. இது எல்லா ஆண் பெண்கள் இளைஞர்களுக்கு வந்து வரவேற்கத்தக்க திட்டமாக இருக்குது. அடுத்ததாக வந்து 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாள் ஆக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது கிராமப்புற பெண்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அது வந்து உறுதிப்படுத்தலாம். ஏன்னா வந்து எடப்பாடியார் வந்து கொரோனா காலத்திட்டத்திலே வந்து எந்த வருமானமே இல்லாமல் அரசு ஊழியர்களுக்கு முழு ஊதியத்தை வழங்கினவர் எடப்பாடியார். இதை யாரானாலும் மறுக்க முடியாது. அதனால் வந்து எடப்பாடியார் சொல்ல அனைத்து திட்டங்களுமே வந்து பொதுமக்களுக்கு உறுதுணையாகவும் எழுச்சியாகவும் இருக்குது. மக்கள் அதை நல்லா விரும்புகிறாங்க. அதனால் வர 2026ல் உறுதியாக எடப்பாடியார் ஆட்சி அமருவார். முதலமைச்சராக பதவியேற்பார். அம்மாவின் ஆசியோடும் புரட்சித்தலைவர் ஆசியோடும் பதவியேற்பார் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.